டாலருடன் போட்டி போட முடியாது. இந்திய கரன்சியை கேலி செய்த அமெரிக்க நிதியமைச்சர். டாலருக்கு பதில் இந்தியா தனது சொந்த ரூபாயில் வர்த்தகம் செய்தால் கவலைப்படுவீர்களா என்ற கேள்விக்கு அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் நம் நாட்டின் கரன்சியை கேலி செய்து பேசியுள்ளார். எனக்கு கவலைப்பட நிறைய விஷயங்கள் உள்ளன, ஆனால் அதில் இந்த விஷயம் இல்லை. டாலருடன் ரூபாயால் போட்டி போட முடியாது. இந்தியாவின் கரன்சி எப்போதும் இல்லாத அளவிற்கு சரிவை சந்தித்துள்ளது என்று சீண்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டிற்கு 50% வரியை விதித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்யாதது, ட்ரம்பின் எச்சரிக்கையை மீறி தொடர்ந்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவது உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி இந்த வரியை ட்ரம்ப் விதித்துள்ளார். இது அடாவடி வரியாகும். ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்காவும் பல பொருட்களை வாங்கி வருகின்றது. அதேபோல சீனா நம்மை விட கூடுதலாக கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடம் வாங்குகிறது. ஆனால் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நம் நாட்டின் மீது ட்ரம்ப் வன்மத்தில் வரியை விதித்துள்ளார். இதனால் அமெரிக்கா இந்தியா இடையேயான உறவில் பெரிய விரிசல் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அவரது ஆலோசகர்கள், அமைச்சர்கள் நம் நாட்டை தொடர்ந்து சீண்டி வருகின்றனர். இந்த நிலையில்தான் நம் நாட்டின் கரன்சியான ரூபாயை அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் வாய்க்கொழுப்புடன் கேலி செய்துள்ளார். ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு அவர் பேட்டியளித்தார். அப்போது தொகுப்பாளர், இந்தியா டாலருக்கு பதிலாக அந்த நாட்டின் கரன்சியான ரூபாயை வைத்து வர்த்தகம் செய்தால் அது பற்றி கவலைப்படுவீர்களா என்ற கேள்வியை முன்வைத்தார். அதற்கு ஸ்காட் பெசன்ட் நம் நாட்டின் கரன்சி மதிப்பை குறைத்து மதிப்பிட்டு வாய்க்கொழுப்புடன் பதிலளித்தார். இது தொடர்பாக அவர், நான் கவலைப்படுவதற்கு நிறைய விஷயங்கள் உள்ளன. அதில் இந்திய ரூபாய் பற்றிய விஷயம் இல்லை. இந்திய கரன்சி எப்போதும் இல்லாத அளவிற்கு மதிப்பு குறைந்துள்ளது. இதனால் டாலர் மட்டும்தான் உலகளாவிய வர்த்தகத்தில் இருக்கும் என்று திமிராக பேசியுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகின்றது. நேற்றைய நிலவரப்படி ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 87.965 என்று இருந்தது. இன்றைய நிலவரப்படி அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 88.21 என்று இருந்தது. இதனை குறிப்பிட்டு டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே நம் நாட்டின் பொருளாதாரத்தை செத்துப்போனதாக கூறியிருந்தார். இப்போது அவரது நிதியமைச்சர் நம் நாட்டின் கரன்சியை கேலி செய்து பேசியிருக்கிறார். இப்படி வாய்ச்சவடால் விட்டாலும் கூட அமெரிக்காவிற்கு இன்னும் நம் நாட்டை பார்த்து ஒருவித அச்சம் உள்ளது. அதற்கு காரணம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு தான். பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்பது கடந்த 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா உள்ளிட்டவை இருந்தன. அதற்கு பிறகு தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஈரான், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளும் இணைந்தன. இந்த கூட்டமைப்பில் இன்னும் பல நாடுகள் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளன. இந்த கூட்டமைப்பில் அமெரிக்கா இல்லை. அதே வேளையில் சீனா, ரஷ்யா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளும் இந்தியா உள்ளிட்ட வளரும் நாடும் இந்த கூட்டமைப்பில் இருப்பது அமெரிக்காவின் தூக்கத்தை கெடுத்து வருகின்றது. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு உலகளாவிய வர்த்தகத்திற்கு டாலருக்கு மாற்றாக வேறு கரன்சியை கொண்டுவர முயற்சி மேற்கொண்டு வருகின்றது. தற்பொழுது ட்ரம்பின் அடாவடி வரியால் பிரிக்ஸ் நாடுகள் கடும் அதிருப்தியில் உள்ளன. டாலருக்கு நிகரான மாற்று கரன்சியை பயன்படுத்தினால் 100% வரி விதிக்கப்படும் என்று அவ்வப்போது மிரட்டியும் வருகிறார். இப்படி இந்தியா அங்கம் வகிக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பை பார்த்து அலரும் அமெரிக்காவின் நிதி அமைச்சர்தான் இப்போது நம் நாட்டின் கரன்சியை கேலி செய்து தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டுள்ளார்.